வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மேத்ஸ் பேலஸ் யூடியூப் சேனல். டிஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கு மெயின் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூன் மாதம் எக்ஸாம். அதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்தும் 1 to 10th தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியலில் ஒரு சப்ஜெக்ட்லேருந்தும் 30 கொஷின்ஸ் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இனி வரக்கூடிய ஒவ்வொரு வாரமும் மேத்ஸ்லேருந்து 30 வினாக்கள், நான் அவங்க சொல்லியிருக்கிறது 30 இல்லையா, ஸோ 30 கேள்விகள் வைத்து ஒரு மாடல் கொஷின் பேப்பராக நான் போடுறேன். ஸோ அதோட ஃபஸ்ட்டு மாடல் கொஷின் பேப்பரை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். இதுக்கான கொஷின் பேப்பர் பிடிஎஃப் வந்து நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை பிரிண்ட் போட்டு வச்சு கூட ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ ரெகுலராக நம்ம போடுற எல்லா கொஷின் பேப்பர்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களால் அவங்க கேட்கக்கூடிய மெயின் எக்ஸாமில் கேட்குற மேத்ஸில் 30க்கு தாராளமாக 30யுமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகே, வாங்க இதில் இந்த வாரத்துக்கான ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பருக்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கம்மா. ஒரு வருடத்திற்கு முன்பு ஒருவரின் வயது அவருடைய மகனின் வயதைப் போல் 8 மடங்கு. தற்பொழுது அவருடைய வயது மகனின் வயதின் வர்க்கத்திற்கு சமம் எனில் மகனின் தற்போதைய வயது என்னன்றது கொஷினாக கேட்டிருக்காங்க. இதெல்லாம் மெத்தடாக போடுறோன்னா ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணணும், XY கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டில் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஐடியா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்க கொஷின் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா, மகனின் தற்போதைய வயது. அப்போ கீழே கொடுத்துருக்கிறதுலாம் பையனோட வயசு, கரெக்டாக? இப்போதைய வயசு, கரெக்டாக? அவங்க முதல் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஒரு வருடத்திற்கு முன்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போ 6 வயசுனா ஒரு வருடத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? 5. அப்போது அவருடைய வயசு என்னவாக இருக்குது? ஒரு வருடத்துக்கு முன்பு ஒரு வயது அவருடைய மகனின் வயதை போல் 8 மடங்கு. பையனுடைய வயசு 5னா இவருக்கு 8 மடங்கு. 8 மடங்குன்னா 8 40. தற்போது இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இப்போ பையனுடைய வயசு 6. இப்படி இருந்தால் இவருடைய வயசு என்னவாக இருக்கும்? 41 இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சுன்னும் போது இவனுக்கு 6 வயசுன்னா 41 41 இருக்கும். வர்க்கத்திற்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. 6 ஸ்கொயர் பண்ணால் 41 வருமா? வராது. அப்போ ஆன்சர் 6 கிடையாது. இங்கே அப்படியே வாங்க. 7. போன வருஷம் 6 இருந்திருக்கும். அப்பாவுக்கு 8 மடங்கு. 6 8 48. இந்த வருஷம் 7 வயசாக இருக்கும். அப்பாவுக்கு 48 1 49 வயசாக இருக்கும். வர்க்கத்திற்கு சமம் 7 ஸ்கொயர் பண்ணால் 49. கரெக்டாக வருது பாருங்கள். அப்போ பையனுடைய வயசு இப்போது 7 வயசுன்றது சரி. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த மெத்தட் போட்டால் இன்னும் உங்களுக்கு ஃபார்முலாவே இல்லாமல் ஈஸியாக போட்டுடலாம். மீதி எல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் வராது. அப்போ மற்றது வரலன்னு முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் 7. அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்கள். 9 tan ஸ்கொயர் 60 டிகிரி மைனஸ் 9 சீக்கன் ஸ்கொயர் 60 டிகிரியின் மதிப்பு. இது ட்ரிக்னாமெட்ரிலேருந்து கேட்டிருக்கோம். கண்டிப்பாக டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ட்ரிக்னாமெட்ரிலேருந்துலாம் கூட கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்துலையும் பாருங்கள், எதை வெளியே எடுக்கலாம் அப்படின்னா 9 ஒன்று tan ஸ்கொயர் 60 சீக்கன் ஸ்கொயர் 60க்கு வேல்யூ தெரியணும். இல்லாட்டி 9 வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா மீதி உள்ள என்ன இருக்கும்? tan ஸ்கொயர் 60 டிகிரி மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் 60 டிகிரின்னு இருக்கும். கரெக்டாக? இது ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டியில் ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலானா 1 + tan ஸ்கொயர் தீட்டா = சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு இருக்கும். இதில் tan ஸ்கொயர் இந்த சீக்கன் ஸ்கொயர் இங்கே கொண்டு வந்துட்டோன்னா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர், இந்த +1 இங்கே வந்துடுச்சுன்னா -1. அதாவது tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டானா வேல்யூ -1. தீட்டானா ரெண்டுத்துமே ஒரே டிகிரியாக இருக்கணும். இங்கே ரெண்டுமே 60 டிகிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? 9 × -1. 9 1 9. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா -9. சரியா? அடுத்தது முதல் 10 பகா எண்களின் வீச்சு, இங்கிலீஷில் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. வீச்சு அப்படின்னா வீச்சுடைய ஃபார்முலா ரேஞ்ச் = L - S. L - Sனா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இப்போது முதல் 10 பகா எண்கள். அப்போ நமக்கு பகா எண்களை பற்றி தெரியணும். பகா எண்களில் சின்ன நம்பர் எது? 2. அப்போ எப்படி இருந்தாலும் நீங்கள் முதல்லேருந்து எழுதும்போது 2 தான் சின்ன நம்பராக வரப்போகுது. முதல் 10 பகா எண்கள்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 3 5 7 11 13 17 19 23 29. கரெக்டாக? இதுதான் முதல் 10 பகா எண்கள். ரேஞ்சுனா L - S. மிகப்பெரிய நம்பர்லேருந்து மிகச்சிறிய நம்பரை மைனஸ் பண்ணுறது. இப்போ பெரிய நம்பர் 29 மைனஸ் சின்ன நம்பர் 2. 29ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 27ங்கிறது தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகேவா? 4வது கேள்வி. ஒவ்வொரு பக்கத்திலும் 35 வரிகளை கொண்ட புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் 120. அதே செய்தி ஒவ்வொரு பக்கத்திலும் 24 வரிகளாக இருந்தால் புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் எவ்வளவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இது நேர்மாறல் எதிர்மாறலில் வரக்கூடிய சம். இது ஒவ்வொரு பக்கத்துலேயும் 35 வரி இருந்துச்சு அப்படின்னா மொத்த பக்கங்கள் 120. நம்ம நேர்மாறல் எதிர்மாறல்னாலே ஃபார்முலா PhD/W. இந்த ஐடியா தெரிஞ்சது அப்படின்னா போதும், நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பக்கங்கள் குறையுது அப்படின்னா வரிகள் குறையுது அப்படின்னா பக்கங்கள் கண்டிப்பாக என்னவாகும் அப்படின்னா
அதிகமாகும். அந்த விதத்தில் கூட நீங்கள் ஆன்சரை சூஸ் பண்ணலாம். 35 வரி இருக்கும்போது 120 பக்கம் இருக்குன்னா 24 வரி தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் பேஜஸ் அதிகமாகும். அப்போ கண்டிப்பாக எது வராதுன்னு முடிவு பண்ணிடலான்னா 82 வராதுன்னு முடிவு பண்ணிடலாம். பாருங்கள், இந்த ஐடியா வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யோசிக்கலாம். ஓகே, இது எதிர்மறையாக இருக்கிறதால என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பக்கங்களையும் இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 35 பெருக்கல் 120. அது மாதிரி இந்த பக்கம் வரும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 24 கொடுத்துருக்காங்க. எத்தனை பக்கம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. தெரியாதுன்றதால நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிறோம். இப்போ இந்த 24 பெருக்கல் இருக்குது. இந்த பக்கம் வந்தால் என்னவாயிடும் அப்படின்னா வகுத்தல் ஆகிடும். கரெக்டாக இந்த 24 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ அடிக்க முடியுமான்னு பாருங்கள். 12ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா? 1 12 12 0 ஈர் 12 24 1 2 2 10. அப்போ 35 5 பெருக்குனா முடிஞ்சிச்சு. 35 5 பெருக்கணும் அப்படின்னா 175ங்கிறது தான் ஆன்சர். புரியுதா? இது 4வது கேள்வி. அடுத்து பாருங்கள் 5. ஒரு சாய் சதுரத்தின் மூலை விட்டங்கள் 18 மீட்டர் 25 மீட்டர் என்கிற அதன் பரப்பளவு. அப்போ சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா தெரியணும். சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா ½ × d1 × d2. அப்போ ½ × d1 தான் இங்கே 18, d2 25. கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 1 2 9 2. அப்போ 9 25 பெருக்கினேன் அப்படின்னா 225 மீட்டர் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. மீட்டர் ஸ்கொயர். இதில் ஒரு வித்தியாசம் பாருங்களேன். 225 மீட்டர்னு ஒன்று இருக்குது, 225 மீட்டர் ஸ்கொயர்னு ஒன்று இருக்குது. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பரப்பளவு. இந்த கொஸ்டின் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள். பரப்பளவு எப்பவுமே எப்படி வரும்னா சதுர அலகுகளில் வரும். சென்டிமீட்டர் ஸ்கொயரோ மீட்டர் ஸ்கொயரோ. அப்போ இங்கே வெறும் மீட்டர்னு இருக்கிறதால கண்டிப்பாக இது ரெண்டும் வராதுங்கிறது நம்ம முதல்ல முடிவு பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் பெருக்கிறப்ப 225 மீட்டர் ஸ்கொயர். யூனிட்டில் தப்பு பண்ணுறக்கூடாது, அதையும் கவனம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஆப்ஷன் சி. அடுத்தது, வட்டம் எத்தனை சமச்சீர் கோடுகளை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வட்டத்துக்கு எண்ணற்ற சமச்சீர் கோடுகள் உண்டு. சமச்சீர் கோடு அப்படிங்கிறது என்னென்னா, இப்படி வட்டம் இருக்குது, இதில் ஏதாவது ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா இது சரிபாதியாக பிரியுமானா? ஆமாம், பிரியும். இந்த இடத்துல கோடு போடுறோம்னா இப்படி போடுறோம் எந்த இடத்துல போட்டிங்கன்னாலும் அது ரெண்டு பக்கமும் எப்படி இருக்கும் அப்படின்னா சிமெட்ரிக்காக இருக்கும். அதுதான் சமச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எண்ணற்ற சமச்சீர் கோடுகள் உண்டு. ஒரு புள்ளியில் உண்டாகும் கோணத்தின் அளவு 360 டிகிரி. இதெல்லாம் ஸ்டாண்டர்டான கொஸ்டின் பாருங்கள். ஒரு புள்ளியை சுற்றி உருவாகக்கூடிய கோணத்துடைய அளவு என்னவாக இருக்கும் அப்படின்னா 360 360 டிகிரியாக இருக்கும். சரியா? அடுத்தது, கொடுத்துள்ள விவரங்களில் மிகப்பெரிய மதிப்பிற்கும் மிகச்சிறிய மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ தான் சொன்னோமே, வீச்சு ரேஞ்ச் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய மதிப்பு எல்லுக்கும் மிகச்சிறிய மதிப்பு எஸ்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஓகேவா? அப்போ வீச்சுங்கிறது ஆன்சர். இவற்றுள் எது லீப் ஆண்டு? லீப் ஆண்டுனா நம்ம பொதுவாக என்ன நினைப்போம்? 4ஆல் வகுப்பட்டால் போதும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். கரெக்டாக? கரெக்டு தான். கூடவே நூற்றாண்டாக இருந்துச்சு அப்படின்னா அது 400ஆல் வகுப்படுத்தாங்க. உதாரணத்துக்கு இது சாதாரண ஒரு வருஷம் அப்படின்னா 4ஆல் வகுப்படுதான்னு பார்த்தா வராது. இது 4ஆல் வருதான்னு பார்த்தா வராது. அப்போ இது ரெண்டும் ஆன்சர் இல்லை. இது ரெண்டுமே 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ எங்கே வித்தியாசம் வருது அப்படின்னா நூற்றாண்டுகள், அதாவது கடைசியாக 2 ஜீரோ இருக்குது இல்லையா, அதை நூற்றாண்டுகள்னு சொல்லுவோம். நூற்றாண்டுகளாக இருந்துச்சு அப்படின்னா அது 400ஆல் வகுப்படணும். இங்கே பாருங்கள், 0 0 கேன்சல் ஆகிடும். 14 4ஆல் வகுப்படாது. இதே 2800 பாருங்கள், 400ஆல் போட்டோம் அப்படின்னா 0 0 கேன்சல் ஆகிடும். 1 நாள் 4, 7 நாள் 28, 4ஆல் வகுப்படுது பாருங்கள். அப்போ ஆன்சர் 2800ங்கிறது தான் லீப் ஆண்டு. புரியுதா? சாதாரண ஆண்டாக இருந்துச்சுன்னா 4ஆல் வகுப்படுதான்னு பார்க்கணும். நூற்றாண்டாக இருந்தது அப்படின்னா 400ஆல் வகுப்படுதான்னு பார்க்கணும். ஓகேவா? அடுத்தது 10வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜோடிகளில் எது ஒரு முக்கோணத்தை அமைக்காதுன்னு கேட்டிருக்காங்க. முக்கோணத்தை பக்க அளவுகள் கொடுத்துருக்காங்க. கோண அளவுகள் கொடுத்தாங்கன்னா 3 கோணத்தையும் கூட்டினா 180 டிகிரி வரணும். பக்க அளவுகள் கொடுக்குறாங்கன்னா இருக்கிற 2 சின்ன நம்பரை கூட்டினா அது 3ஆவது நம்பரை விட பெருசாக இருக்கணும். உதாரணத்துக்கு இந்த முதல் ஆப்ஷன் பாருங்களேன். இருக்கிற 2 சின்ன நம்பர் 6 7 தான் சின்னது. 6 7 கூட்டினீங்கன்னா 13. இது 3ஆவது பக்கத்தை விட பெருசாக இருக்கான்னு பார்க்கணும். ஆமாம், பெருசாக இருக்குது. அப்போ இது ஒரு முக்கோணத்தை அமைக்கும். இங்கே இருக்கிற 2 சின்ன நம்பர் பாருங்கள், 4 5 கூட்டினா 9. இது 3ஆவது பக்கத்தை விட பெருசாக இருக்கான்னு பார்க்குறேன். இல்லை, சின்னதாக இருக்குது. அப்போ இதுதான் ஒரு முக்கோணத்தை அமைக்காது. அவங்க அதுதான் கேட்டிருக்காங்க, எது முக்கோணத்தை அமைக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பி. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இதில் சின்ன நம்பர் 4 4 8 8ங்கிறது 5 விட பெருசு. இங்கே சின்ன நம்பர் 5 2 7 7ங்கிறது 5 விட பெருசாக வந்து பாருங்கள். ஆனால் இதில் மட்டும்தான் சின்னதாக வந்திருக்கு. ஸோ இதுதான் ஒரு முக்கோணத்தை அமைக்காது. ஓகேவா? அடுத்தது 11வது கேள்வி. ஒரு நபர் ஒரு மகிழுந்தை 1,40,000க்கு விற்பனை செய்ததன் மூலம் 20% நஷ்டமடைந்தார் எனில் மகிழுந்தின் அடக்க விலை யாது? அதாவது 1,40,000 விற்றதால் 20% நஷ்டம் அடைஞ்சிருக்காராம். கரெக்டாக? அப்போ அவர் வாங்கினது அதோட அதிகமாக தான் இருந்திருக்கும். ஸோ 20% நஷ்டம். ஒரு சாதாரணமாக ஒரு பொருளை வாங்குகிறோன்னா அது எப்பவுமே நம்ம என்னென்னு எடுத்துப்போம் அப்படின்னா 100% எடுத்துப்போம். கரெக்டாக?
இவர் 20% நஷ்டம் அடைஞ்சிருக்காருன்னா அப்போ குறைஞ்சிருக்கு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 80%ன்னு அர்த்தம். ஸோ 80%ங்கிறது 1,40,000. அப்போது 100% என்னங்கிறத இங்கே நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? இது நேர்மாறலில் வரக்கூடியது. ஒன்றும் இல்லை, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அந்த 100% என்ன அப்படிங்கிறது தான். கரெக்டாக? இந்த 1,40,000 அப்படிங்கிறது அவர் விற்றல் 1,40,000. இது எத்தனை சதவீதம்? 80%. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அதோட அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அடக்க விலைன்றது 100%. அப்போ இன்ட்டு 100. நான் சொல்கிறது புரியுதான்னு பாருங்கம்மா. 1,40,000 அப்படிங்கிறது 80%. அதனால் பையில் 80. அவங்க கேட்குறது அடக்க விலை 100%. அதனால் இன்ட்டு 100. பாருங்கள், ஒரு 0 அடிச்சிடலாம். 8ஆம் வாய்ப்பாடு 1 8 8. இங்கே பார்த்தீங்கன்னா 1 8 8 மீதி 6 7 8 56 மீதி 4 40 8 40. இது ஒரு 0 இருக்குது, இந்த 0 இது இல்லாமல் ஒரு 100 அளவு பெருக்கணும் இல்லையா? 100 அளவு பெருக்கணும்னா இன்னும் 2 0 வந்துடும். அப்போ 1,75,000 தான் அவர் வாங்கின அந்த வண்டியினுடைய அடக்க விலை. ஓகேவா? அடுத்து 12. 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் 1852.50 ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1600 ரூபாய்க்கு 5% வட்டியாக. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக யோசிங்க. இது வந்து கூட்டு வட்டி 5%. 10%னா 160. 5% அப்படின்னா 80 ரூபா. முதல் வருஷம் 80 ரூபா. அடுத்தடுத்த வருஷம் வரும்போது கண்டிப்பாக 80 ரூபாயோட அதிகமாக தான் கிடைக்கும். ஏன்? இது கூட்டு வட்டி. ஃபார்முலாவில் போகிறது தான் போடலாம், அது உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் இந்த ஐடியாவை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம். இப்போ பாருங்களேன், இது 1600 போட்ட எனக்கு 1852 ரூபா கிடச்சிருக்கு. அதாவது 252 ரூபா 50 பைசா வட்டி கிடச்சிருக்கு. கரெக்டாக? இந்த 8 யோசிச்சு பாருங்கள். 240 ரூபாய்க்கு இப்போ 8 3 பெருக்கணும். 80 3 பெருக்கணும்னா 3 8 24 240 ரூபா. இங்கே பாருங்கள், 252 ரூபா வட்டி கிடச்சிருக்கு. ஏன்னா இது கூட்டு வட்டி இல்லையா? முதல் வருஷம் கிடைக்கிறத விட அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் கிடைக்கும். இப்போ முதல் வருஷம் 80 ரூபான்னா அடுத்த வருஷம் 81 ரூபாயோ 82 ரூபாயோ அந்த மாதிரி கிடச்சிருக்கும். சரியாக சொல்லணும்னா கரெக்டாகவே போட்டு சொல்லலாம். நம்ம தோராயமாக சொல்கிறேன். அப்போ 240 வருது 3 வருஷத்துக்கு. கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி இதுவும் அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், 252. அப்போ அப்படின்னா எத்தனை வருஷத்தில் இந்த அமௌண்ட்டாக மாறி இருக்கும் அப்படின்னா 3 ஆண்டுகளில் இந்த அமௌண்ட்டாக மாறி இருக்குன்றது தான் இதுக்கான சரியான விடை. மெத்தடாக போட்டிங்கன்னா ஃபார்முலாவை எழுதி இது ரொம்ப பெருசாக போட வேண்டியது இருக்கும். இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக சொல்லிடலாம். சரியா? அடுத்தது 13. ஏபி இருவரும் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பர். பிசி 15 நாட்கள், சிஏ 20 நாட்களில் செய்து முடிப்பர். 3 பேர் அந்த வேலையை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இது நாட்களில் வரக்கூடிய சம்மு, டைம் அண்ட் ஒர்க்கில் வரக்கூடிய சம்மு. இது மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா இங்கே 2 பேராக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அவங்க எப்படின்னா கொடுக்கட்டும். முதல்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 3 நம்பர் 12 15 20 இது 3த்துக்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்லை எல்சிஎம்மில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் தனியாகவே ஒரு ஃபோல்டர் எல்சிஎம் ஹெச்எஃப்னு வச்சுருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்கையும் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 7-8 வீடியோஸ் போட்டிருக்கேன். அங்கே எல்சிஎம் ஹெச்எஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு பேசிக்லேருந்தே இருக்கும். சரியா? ஓகே. 12 15 20 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 60. இப்போ இந்த ஒரு நம்பரையும் 60 வர்றது மாதிரி மாற்றணும். 12 60 வர மாதிரி மாற்றணுன்னா I12 60. 15 60 ஆக்கணும் அப்படின்னா 4 5 60. 20 60 ஆக்கணும் அப்படின்னா 3 60. அப்போ இதெல்லாம் கூட்டிக்கிறோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இது 3த்துக்கு எல்சிஎம் எடுத்துடுறோம். ஒவ்வொரு நம்பரும் எதால் பேருக்குன்னா அந்த 60 வருமோ அந்த நம்பரை மேலே போட்டுக்கிறோம். 5 4 9 3 12 அப்படின்னா 12/60 கேன்சல் பண்ண முடியுமா? ஒரு 12 12 I12 60. அப்போ 1/5ன்னு வருது இல்லையா? எப்பவுமே இதில் பொறுத்த வரைக்கும் வர ஆன்சரை தலைகீழாக எழுதிக்கணும். அப்போ 5/1 1/5 தலைகீழ் எழுதுனா 5/1. அப்போ 5. ஆனால் இங்கே 2 பேராக கொடுத்துருக்காங்க. ஏபி பிசி சிஏ இப்படி 2 பேராக கொடுத்ததால் வந்த ஆன்சரை 2ஆல் பெருக்கணும். அப்போ 5 2ஆல் பெருக்குனிங்கன்னா I2 10. 10ங்கிறது தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. நீங்கள் முதல்ல 5 வந்துச்சுன்னா 5 போட்டுறக்கூடாது பாருங்கள். 2 பேராக கொடுத்ததால் வர ஆன்சரை 2ஆல் பெருக்கணும். அப்போ I2 10ங்கிறது தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. 14வது கேள்வி பாருங்கள். செவ்வக வடிவிலான 70 மீட்டர் × 52 மீட்டர் பரிமாணம் கொண்ட களத்தில் ஒரு மூலையில் ஒரு குதிரை மேய்வதற்காக 28 மீட்டர் கொண்ட கயிற்றினால் கட்டப்பட்டுள்ளது எனில் குதிரை மேயாத களத்தின் பரப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் புரியுதான்னு பாருங்கள். ஒரு செவ்வக வடிவிலான ஒரு களம், அதில் ஒரு மூலையில் ஒரு குதிரையை கட்டியிருக்காங்க. குதிரை மேயாமல் இருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. இன்னும் ரொம்ப சிம்பிள். இந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இந்த கால்வட்டம், ஏன்னா குதிரை இந்த மூலையில் கட்டியிருக்காங்க. இப்போ இப்படி கட்டியிருக்கிற இந்த குதிரை இந்த நிலத்தில் எந்த அளவில் மேயும் அப்படின்னா ஒரு கால்வட்ட ஷேப்பில் மேயும்.
அப்போ கால்வட்டத்தினுடைய பரப்பளவு மைனஸ் பண்ணால் போதும். பாருங்கள், முதல்ல செவ்வகத்தினுடைய பரப்பளவு. செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா L இன்ட்டு பி, நீளம் இன்ட்டு அகலம். ஸோ நீளம் 70, அகலம் 52. அப்போ நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கிறோம். 70 52 பெருக்கணும் அப்படின்னா 0, 7 14 மீதி 1, 3640. அடுத்தது இந்த மூலையில் கட்டியிருக்கிறதா இது என்ன ஷேப்பில் மேயும் அப்படின்னா கால்வட்ட ஷேப்பில் மேயும். அப்போ கால்வட்டத்தினுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா πr²/4 இல்லை 1/4 πr². பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு r². எவ்வளோ மீட்டர் நீளம் கொண்ட கயிறுனா 28, அதுதான் ஆரம். அப்போ 28 பெருக்கல் 28 பை கீழே 4, 1 7 4 7 28, 1 நாள் 4 1 நாள் 4, மீதி 22 28 பெருக்கணும் அப்படின்னா 616. கரெக்டாக? அப்போ பாருங்கள், 3640 அப்படிங்கிறது செவ்வகத்தினுடைய பரப்பளவு, 616ங்கிறது இந்த கால்வட்டத்தினுடைய பரப்பளவு. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3024 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்போ 3024 மீட்டர் ஸ்கொயர். நல்லா கவனமாக போடணும். 3024 3204 கொடுத்துருக்காங்க பாருங்கள். கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்து 15 பாருங்கள். சதுரத்தின் சுற்றளவு 40 சென்டிமீட்டர் எனில் அதன் மூலை விட்டங்களின் நீளங்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பாருங்கள், இது சதுரம். சதுரத்தினுடைய சுற்றளவு 40 சென்டிமீட்டர். சுற்றளவு 40னா அப்போ ஒவ்வொரு பக்கம் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும்? 10 சென்டிமீட்டர். கரெக்டாக? ஏன்னா 4 பெருக்கல் ஏ, நீங்கள் அப்படி ஃபார்முலா படி போட்டாலும் சரி, இல்லை சாதாரணமாக சதுரத்துக்கு 4 பக்கமும் சமம். மொத்தம் 40னா ஒரு பக்கமும் 4. மூலை விட்டங்களுடைய கூடுதல்னு கேட்டிருக்காங்க. ஒரு மூலை விட்டம் கண்டுபிடிச்சோன்னா போதும், 2ஆல் பெருக்கலாம். ஏன்னா 2 பக்கமும் சமமாக இருக்கும். இங்கே பாருங்களேன், ஒரு சதுரம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு எத்தனை டிகிரி இருக்கும்னா 90 டிகிரி இருக்கும். கரெக்டாக? 90 டிகிரி இருந்தாலே இது என்ன முக்கோணம்? செங்கோண முக்கோணம். இங்கே 90 டிகிரி இருக்கிறதால எதில் இருக்கிறது தான் ஹைபாட்னியூஸ், கர்ணம். அப்போ கர்ணம் கண்டுபிடிக்கணும்னா இந்த 2 பக்கத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணலாம். 10 ஸ்கொயர் பண்ணால் 100, 10 ஸ்கொயர் பண்ணால் 100. அப்போ 100 100னா 2 100 இல்லையா? இல்லை 200ன்னு எழுதிக்கலாம். அப்போ √100 பெருக்கல் 2, ஏன்னா 200மா 2 × 100ன்னு எழுதிக்கிறேன். 100 ரூட்டை விட்டு வெளியே எடுத்தோன்னா 10, 2 ரூட் எடுக்க முடியாது, அதனால் √2 அப்படியே வச்சுக்கலாம். இது ஒரு மூலை விட்டத்தின் நீளம். 2 மூலை விட்டணும் போது அப்போ 2ஆல் பெருக்கணும். ஏன்னா அவங்க மூலை விட்டங்களுடைய கூடுதல்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? அப்போ 2ஐயும் 10ஐயும் பெருக்குனா ஈர்ப்பைத்து 20, அந்த ரூட்டில் இருக்கிற 2 அப்படியே வந்துடும். ஸோ ஆன்சர் 20√2. சரியா? அடுத்து 16 பாருங்கள். இவற்றுள் தவறான கூற்று எது? 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எது தவறு அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. ஒரு சரிவகம் சமபக்க சரிவகம் அமைக்கணும் அப்படின்னா ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத 3 அளவுகள் தேவை. இணைகர அமைக்கணும் அப்படின்னா ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத 3 அளவுகள். சாய்சரம் அமைப்பதற்கு ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத 2 அளவுகள் தேவை. சரிவகத்தில் இணையில்லாத பக்கங்கள் சமம் எனில் அது ஒரு இணைகரம் எனப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சரிவகத்தில் இணையில்லாத பக்கங்கள் சமமாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு இரு சமபக்க சரிவகம் அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர இணைகரம்னு சொல்ல மாட்டோம். சரிவகம் அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். 2 பக்கம் வந்து இணையாக இருக்கும் ஒரே மாதிரி, மீதி 2 பக்கம் இணையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? அவங்க அந்த 2 பக்கமும் சமமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அளவு சமமாக இருக்கணும். அப்படி இருக்குன்னா அது ஒரு இரு சமபக்க சரிவகம் தான் சொல்லுவோமே தவிர இணைகரம்னு சொல்ல மாட்டோம். மீதி இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கரெக்ட். இது ஒரு தனிப்பட்ட கொஸ்டினாகவே கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இரு சமபக்க சரிவகம் அமைப்பதற்கு எத்தனை அளவுகள் தேவை, இணைகரம் அமைக்கிறதுக்கு எத்தனை அளவு தேவை, சாய் சதுரம் அமைக்கிறதுக்கு எத்தனை அளவுகள் தேவைன்னு தனித்தனியாகவே கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது 17. 7:8 சமான விகிதம். சமான விகிதம்னா ஒன்றும் இல்லை, அவங்க கீழே கொடுத்துருக்குற ஆன்சர்ஸை சிம்ப்ளை பண்ணுங்கள். அதில் சிம்ப்ளை பண்ணும்போது 7:8 ஆன்சர் 7:8 ஆன்சர் வந்துச்சுன்னா அது ஆன்சர். 14:16 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 7 2 14, 8 2 16. அப்போ இதுவே ஆன்சர் வருது பாருங்கள். ஸோ ஆன்சர் ஏ. மீதி எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ப்ளை பண்ண முடியாது, பண்ணாலும் இந்த ஆன்சர் வராது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது 4 ஆண்கள் அல்லது 7 சிறுவர்கள் ஒரு வேலையை 29 நாட்களில் முடிப்பார்கள் எனில் 12 ஆட்களும் 8 சிறுவர்களும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிக்கலாம்? இதுக்கு நான் டைம் அண்ட் ஒர்க்கில் இருந்து சில கொஷின்ஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸ்லாம் கம்பைல் பண்ணி ஒரு தனி ஃபோல்டராகவே போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே தரேன். அதில் இந்த மாதிரி கேட்குற கொஷினுக்கெல்லாம் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கேயும் கூட அதை சொல்கிறேன் பாருங்கள். நான் இதை வந்து அல்லது மற்றும் டைப் அப்படின்வாங்க. ஆர் அண்டு மெத்தட். அதாவது ஃபஸ்ட் லைனில் ஆர் கொடுத்துருப்பாங்க, அடுத்த லைனில் அண்டு கொடுத்துருப்பாங்க. ஆட்களும் சிறுவர்களும்னா ஆட்கள் மற்றும் சிறுவர்கள்னு அர்த்தம் இல்லையா? ஸோ ஆர் அண்டு டைப் இப்படி இருந்தால் இங்கே பாருங்கள் 4 7 29 நாட்கள். இது மூணுத்தையும் பெருக்கணும். 4 பெருக்கல் 7 பெருக்கல் 29. அந்த ஆர் அல்லதில் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த மூணுத்தையும் பெருக்கிட்டு இங்கே பாருங்களேன், முதல்ல 4 ஆட்கள் அல்லது 7 சிறுவர்கள். அடுத்த லைனில்
12 ஆட்கள் மற்றும் 8 சிறுவர்கள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ பையில் என்ன பண்ணணும்னா கிராஸில் மல்டிப்ளை பண்ணணும். 4 8 32, 12 7 84 இப்படி பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் கூட்டி போடணும். 4 2 கூட்டினா 6, 8 3 11 இப்படி கூட்டி போடணும். இப்போ கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஒரு நாள் 4, 8, மீதி 3, 9 36, 29 29 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிற ஆன்சர் அப்போ 7. அப்போ எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்னா 7 நாட்களில் முடிப்பாங்க. முடிஞ்சிச்சு. இது ஒரு சிம்பிளான மெத்தட். இன்னும் வேறு மாடலில் போட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக போகும். இது ஈஸியாக இருக்கும். அடுத்து 19. PQன்னு 2 டேர்ம் கொடுத்துட்டாங்க. இதனுடைய சமச்சீர் வித்தியாசம் என்னென்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இவங்க கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் நம்ம என்னன்றதை பார்க்கலாம். 3லேருந்து 9 வரைக்கும் P கொடுத்துருக்காங்க. இங்கே வெறும் லெஸ் தென் சிம்பிள் இருக்குது பாருங்கள். வெறும் லெஸ் தென் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த நம்பரை சேர்க்கக்கூடாது. அதுக்கு அடுத்த நம்பர்லேருந்து தான் எழுதணும். லெஸ் தென் கிரேட்டர் தெனுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3க்கு அடுத்தது அப்படின்னும்போது 4 5 6 7 8 9 வருமானா 9 வராது. ஏன்னா அதுக்கும் வெறும் லெஸ் தென் சிம்பிள் தான் போட்டிருக்காங்க. இங்கே அது மாதிரி பாருங்கள். 5 விட கம்மின்னு சொல்லியிருக்காங்க. x less than 5. அதே நேரம் x belongs to w. wனா எங்கேருந்து ஆரம்பிக்கும்? 0லேருந்தே ஆரம்பிக்கும். அப்போ 0 1 2 3 4 5 வரலாமான்னா வரக்கூடாது. ஏன்னா வெறும் லெஸ் தென் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சமச்சீர் வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சமச்சீர் வித்தியாசம்னா இது ரெண்டுத்துல எது பொதுவாக இருக்குன்னு பாருங்கள். 4. அந்த 4 மட்டும் விட்டுடணும். சமச்சீர் வித்தியாசம் என்ன பண்ணணும்? பொதுவாக இருக்கிறத விட்டுடணும். மீதி இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. மீதி அப்படியே அசெண்டிங் ஆர்டரில் பார்த்தோம்னா 0 1 2 3 5 6 7 8 0 1 2 3 5 6 7 8. அப்போ எந்த ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் பி. சமச்சீர் வித்தியாசம்னா தெரியுதுங்களா. அடுத்தது 20. எக்ஸ் கொடுத்துருக்காங்க 1 + √2. எக்ஸ் மைனஸ் 1/xோட வேல்யூ என்ன அப்படின்னு அவங்க கொஷின் கேட்டிருக்காங்க. சரியா. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு 1/xோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு நாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். அந்த காஞ்சுகேட் எடுக்கிறது. இப்போ இதை தலைகீழாக எழுதணும் அப்படின்னா தலைகீழாக எழுதுகிறப்ப இப்போ எக்ஸுக்கு 1 + √2 இருக்குது இல்லையா. இது 1 √2. √2ங்கிறது 1 விட அதிகமாக இருக்குது பாருங்கள். அப்போ நம்ம மாற்றி கூட எடுத்துக்கலாம். இல்லை இப்படியே வச்சிங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 1/x கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு வழக்கமாக இங்கே முன்னாடி இருக்கிற நம்பர் பெருசாக இருந்தால் நமக்கு இந்த மைனஸ் மட்டும் மாறும். ஒரு நம்பர் வித்தியாசம் வரும்போது இங்கே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா √2 - 1ன்னு கிடைக்கும். எதுக்கு? 1/xக்கு. எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 + √2 இல்லையா. எப்படி சார் 1/xக்கு இதை சொல்கிறீங்க அப்படின்னா அந்த ஐடியா என்ன சொல்கிறேன் பாருங்கள். இதை தலைகீழாக எழுதணும். 1 + 1/√2ன்ட்டு இதுக்கு இணை காரணினா அந்த நடுவில் இருக்கிற குறியை மாற்றி 1 - √2 / 1 - √2ன்னு எழுதுவோம். அப்போ மேலே 1ஆல் பெருக்கும்போது 1 - √2 கீழே a + b × a - b 1² -√2² -2. அப்போனா கீழே -1 வந்துடும். ஸோ மைனஸால் மேலே கொடுக்குறோம் அப்படின்னா √2 - 1 வந்துடும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? x - 1/x இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இது மைனஸ் இது ப்ளஸ் ஆகிடும். ஸோ +√2 - √2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 + 1 2 பவரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கொயர். அப்போ 2² என்ன வந்துடும் அப்படின்னா 4ன்னு வந்துடும். சரிங்களா. இந்த ஐடியா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தலைகீழாக கண்டுபிடிச்சி போடணும். இல்லை இந்த மாதிரி மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது 21. P(x)ஐ ax - b ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி. இது ஒன்றுமே இல்லை. ax - b -b ஈக்குவலுக்கு எந்த பக்கம் வந்துருச்சுன்னா +b. ஏங்கிறது எக்ஸ் கூட பெருக்கல்ல இருக்குது, மல்டிப்ளைல இருக்குது. இந்த பக்கம் வந்தால் டிவைடு. அப்போ ஆன்சர் b/a. ஓகேவா. 22வது கேள்வி பாருங்கள். a(b) = 2:3, b(c) = 6:5 எனில் a(b)(c) மதிப்புன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏவுக்கும் பிக்கும் மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2:3. அப்போ ஏவுக்கு நேராக 2, பிக்கு நேராக 3, சிக்கு நேராக அவங்க கொடுக்கல. கரெக்டாக? அது நான் சொல்கிறேன். b(c) 6:5. அப்போ ரெண்டாவது நம்பர், மூணாவது நம்பர். பிக்கு நேராக 6, சிக்கு நேராக 5. முதல் நம்பர் கொடுக்கல. அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற நம்பரை எடுத்து இங்கே ஃபில் பண்ணுறோம். இந்த 3 எடுத்து இங்கே போடுறோம், இந்த 6 எடுத்து இங்கே போடுறோம். கரெக்டாக? அந்த கேப் இருக்கிற இடத்துல பக்கத்து நம்பர் எடுத்து ஃபில் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. பாருங்கள் 26 12 36 18 35 15. ஒன்று ஆன்சர் எப்படின்னு நிறுத்தலாம், இல்லை சுருக்க முடியும்னா சுருக்கலாம். இது எல்லாமே எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 3ஆம் வாய்ப்பாடு. அப்போ 3ஆல் வகுத்துட்டிங்கன்னா 4 3 12, 6 3 18, 5 3 15. அப்போ 4:6:5. தோ ஆன்சர் டி தான் இதற்கான சரியான விடை. அடுத்து 23 பாருங்கள். 270:378
சுருங்கிய வடிவம்னு கேட்குறாங்க. அப்படின்னா இதை என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளே பண்ணணும். ஏதாவது ஒரு பொதுவான வாய்ப்பாட்டில் வருது அப்படின்னா அடிக்கலாம். ரெண்டுமே 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும் பாருங்கள். 9 3 27 0 அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே 1 3 3 2 3 6 மீதி 1 6 3 18. மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்கள். 3 3 9 0 அப்படியே வந்துடும். இதே 3ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சிங்கன்னா 4 3 12 2 3 6. மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 5 3 30 இங்கே 1 3 3 மீதி 1 4 3 12. இப்போ 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்கள். 2 10 7 2 14. ஸோ ஆன்சர் 5:7 5:7ங்கிறது தான் 23வது கேள்விக்கான சரியான விடை. 24 பாருங்கள். T20 மட்டைப்பந்து போட்டியில் டோனி 50 பந்துகளை எதிர்கொண்டு 10 முறை 6 ஓட்டங்களை எடுத்தார். அவர் எதிர்கொண்ட பந்துகளில் ஒரு பந்தை சம முறையில் தேர்ந்தெடுக்கும் போது அதில் 6 ஓட்டங்கள் எடுக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எடுக்காமல் இருப்பதற்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த இடம் தான் முக்கியம். ஏன்னா மொத்தம் 50 பந்து எதிர்கொண்டிருக்காரு. அப்போது மொத்த பந்து என்னவோ அதை கீழே போடணும். நிகழ்தகவை பொறுத்த வரைக்கும் NFSன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சுக்கலாம்னா மொத்தம் எத்தனை சொல்கிறாங்களோ அது கீழே 50. அதில் 10 முறை 6 அடிச்சிருக்காராம். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 6 எடுக்காமல் இருக்கிறதுக்கான நிகழ்வு. 50ல் 10 பாலில் 6 அடிச்சிருக்காரு. அப்போ எத்தனை பாலில் 6 அடிச்சிருக்க மாட்டார்? 40 பாலில் 6 அடிச்சிருக்க மாட்டார். அதை மேலே போடுறோம். 0 0 கேன்சல் ஆகிடுமா? ஸோ ஆன்சர் 4/5. ஓகேவா? அடுத்தது 25. பின்வரும் சமான விகிதங்களை பொறுத்துக்க. அது மாதிரி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுக்கான PDF லிங்க்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரியா? அடுத்தது 25. பின்வரும் சமான விகிதங்களை பொறுத்துக்க. இங்கே சமான விகிதங்கள் கொடுத்துட்டு அதை பொறுத்த சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், இந்த பக்கம் இருக்குது. ரைட் சைட்லேருந்து போட்டிங்கன்னா இந்த இடத்துல ஈஸியாக இருக்கும். 5:15 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 5 5 3 5 15. எங்கே இருக்குது? 1:3. இதோ பாருங்கள். அப்போ Bக்கு 1. இங்கே எங்கே Bக்கு 1 வருது? இதில் வரல, இதில் வரல, இதில் வரல. ஸோ 1த்தை முடிவு பண்ணாலே சொல்கிற முடியுது பாருங்களேன். கரெக்டாக இருந்தாலும் எல்லாத்தையும் சொல்கிறேன். இங்கே அடிச்சிங்கன்னா 3 9 4 3 12 3:4. இதோ இருக்கா? 1 ஏவுக்கு வந்து 2. இதை அடிச்சிங்கன்னா 10 10ஆம் வாய்ப்பாடு ஈர்ப்பைத்து 3 2:3. அடுத்தது இதை அடிச்சிங்க அப்படின்னா 7 14 7 49. இதோ இருக்குது. இங்கே 3ஆம் வாய்ப்பாடு 4 3 5 கரெக்டுங்களா? அப்போது ஏவுக்கு 2, பிக்கு 1, சிக்கு 5 கரெக்டாக, டிக்கு 4 தான், ஈக்கு 3. இந்த கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நம்ம ஏதாவது ஒன்று முடிவு பண்ணாலே நம்மளால் கரெக்டாக மேட்ச் பண்ணிட முடியுது பாருங்கள். சரியா? சமான பின்னத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஷின் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேவா? 26வது கேள்வி பாருங்கள். 5 6 10 எக்ஸ் ஆகிய எண்கள் அதே வரிசையில் விகித சமயத்தில் அமையும் எனில் விடுபட்ட எண் காண்க. விகித சமயத்தில் அமையும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதல் நம்பரையும் கடைசி நம்பரையும் பெருக்கினா வரக்கூடிய ஆன்சர், 5ஐயும் எக்ஸையும் பெருக்கினா வரக்கூடிய ஆன்சர் நடுவில் இருக்கிற 2 நம்பரை பெருக்கினா வரக்கூடிய ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது 6 × 10. புரியுதா? விகித சமம்னா ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்கினா வரக்கூடிய ஆன்சரும் நடுவில் இருக்கிற 2 நம்பரையும் பெருக்கினா வரக்கூடிய ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த 5ங்கிறது பெருக்கல் இருக்குது. ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வரும்போது என்னவாயிடும்? வகுத்தல். இந்த 5 அந்த பக்கம் வந்துச்சுன்னா அப்போ 1 5 5 2 5 10 மீதி இருக்கிற 2 நம்பரை பெருக்கினேன்னா 6 2 12 அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. அடுத்தது 27. ராம் பீமை விட 8 வயது இளையவர். அவர்களின் வயது விகிதம் 7:9 எனில் பீவின் வயது என்ன அப்படிங்க பாருங்கன்னா 8 வயது சின்ன பையன் சொல்லிட்டாங்க. விகிதம் 7:9. அதாவது இவனுக்கு 7 மடங்கு, இவனுக்கு 9 மடங்கு. அப்போ வித்தியாசம் எத்தனை மடங்கு? 2 மடங்கு. அதாவது வித்தியாசம்தான் இந்த இளையவன் பெரியவன் அப்படிங்கிறது. 2 மடங்குன்றது 8. அப்போ 1 மடங்கு அப்படிங்கிறது 4. கரெக்டாக? அவங்க யாருடைய வயசு கேட்டிருக்காங்க? பீமோட வயசு. முதல்ல இருக்கிறது ராம், ரெண்டாவது இருக்கிறது பீம். அவங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் சின்னவனுக்கு தான் 7, பெரியவனுக்கு 9. அப்போது அவங்க கேட்டிருக்கிறது பீமின் வயது. பீமோட வயது எத்தனை மடங்கு? 9 மடங்கு. 1 மடங்குன்றது 4. அப்போ 9 மடங்குன்றது 4 9 36 36 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். புரியுதா? அடுத்தது 28. எந்த எண்ணுடன் 7/2 பெருக்கினால் 21/4 கிடைக்கும்? இதை நீங்கள் 2 விதத்தில் பண்ணலாம். ஒன்று, இது கூட கொண்டு வந்து 7/2 பெருக்கி பார்க்கலாம். பெருக்கும்போது இந்த ஆன்சர் கிடைக்குதான். இல்லாட்டி இது அந்த பக்கம் வகுத்தலில் கொண்டு போகலாம். உங்களுக்கு இப்படி பெருக்கினாலே ஈஸியாக தான் இருக்கும். 7 20. இங்கே பாருங்களேன், முதல் நம்பர் கூட வந்து 7/2 பெருக்கிறேன். 7 21 2 4. அப்போ 21/4 கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். ஆன்சர் ஏவே அப்போ கரெக்ட். நீங்கள் சப்போஸ் பின்னாடி கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஒவ்வொன்றையும் கூட செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே 7/2 பேருக்குனா இந்த ஆன்சர் வருதா, எங்கே பேர் வருதா, சியில் வருதா, டியில் வருதான்னு செக் பண்ணி கூட சொல்லலாம். ஏன்னா இதை நீங்கள் மெத்தடாக போகிறீங்கன்னா அந்த பக்கம் வகுத்தலில் கொண்டு போய் எடுத்துகிட்டு போவோம். அந்த ரூலெல்லாம் விட உங்களுக்கு இது ஈஸி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ.
அடுத்து 29 முதல் 10 இயலெண்களின் திட்ட விலக்கம். இங்கே ஒரு ஃபார்முலா சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது முதல் ஒரு எண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், n இயலெண்களின் திட்ட விலக்கம் கொடுக்குறாங்கன்னா ஃபார்முலா √(n²-1/12)ங்கிறது தான் ஃபார்முலா. √(n²-1/12). என்னங்கிறது தான் அவங்க முதல் எத்தனை 10 நம்பர் சொல்கிறாங்களா 12 நம்பர் சொல்கிறாங்களான்னு 10. அப்போனா 10 ஸ்கொயர் பண்ணால் 100. 100 - 1 99. டைரெக்டாக போட்டேன். டிவைடட் பை 12. √(99/12). அடிக்க முடியுமான்னு பாருங்கள். நீங்கள் டைரெக்டாக 12ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தாலும் சரி தான், இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிங்கனாலும் சரி தான். 12ஆம் வாய்ப்பாட்டிலே அடிக்கிறீங்க, இல்லை 2 அடிக்கிறீங்க அப்படின்னா 3ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா? உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். 4 3 12. இங்கே அடிச்சிங்கன்னா 3 3 9 3 3 9. இப்போ இதுக்கு மேலே அடிக்க முடியாது, கரெக்டாக? அப்போ 33/4. 33 4 வகுத்தீங்க அப்படின்னா 8 நாங்க 32, மீதி 1, 2 நாங்க 8, 5 நாங்க அப்போ 8.25ன்னு வருது. இங்கே பாருங்களேன், ரூட்டுக்குள்ளாடி 9 இருந்தால் ஆன்சர் என்ன வரும்? 3 வரும். இது 9ஐ விட கம்மியாக இருக்குது. அப்போ ஆன்சரும் என்ன வரணும்? 3ஐ விட கம்மியாக வரணும். கொடுத்துருக்கிறதுல 3ஐ விட கம்மியாக பாருங்கள், இது எல்லாமே 3ஐ விட அதிகம். ஸோ ஆன்சர் 2.87. சரியா? 30வது கேள்வி பாருங்கள். x + y x - y = 4:1 எனில் x² + y² x² - y² = what எப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த விகித சமம் சொன்னோம் இல்லையா, அந்த மெத்தட் ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சரும் நடுவில் இருக்கிற ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சரும் சேமாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் பெருக்கிறேன். x + y × 1. அப்போ x + y × 1னா 1ஆல் பெருக்கும்போது அதே x + y தான். நடுவில் இருக்கிற 2 x - y × 4. 4ஆல் பெருக்கும்போது 4x - 4y. x எல்லாம் ஒரு சைடு, y எல்லாம் ஒரு சைடு. ப்ளஸ் x இங்கே வந்துச்சுன்னா -x. அப்போ 3x = -4y இங்கே வந்துச்சுன்னா +4y. 1ஐயும் 4yயும் ஆட் பண்ணோன்னா 5y. இது வந்து எக்ஸையோ இல்லை ஒய்யையோ ஏதாவது ஒன்றுத்தை எடுத்துக்கலாம். நான் எக்ஸை எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் என்ன கிடைக்கும்? 5y/3 = எக்ஸ்ன்னு கிடைக்கும். கரெக்டாம்மா? இது எக்ஸோட வேல்யூ. இதை கொண்டு வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணோன்னா முடிஞ்சிச்சு. அப்போ பாருங்கள், x². இப்போ நீங்கள் ஒய்யை கூட விட்டுடலாம், ஏன்னா ஒய்க்கு பதில் நம்ம 1ன்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம 2 பக்கமும் ஈக்குவல் பண்ண போகிறோம். ஏதாவது ஒன்றுத்துக்கு நீங்கள் இப்போ ஒய்க்கு 1ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இங்கே வரும்போது இங்கேயும் எக்ஸை ஒய்யை மாற்றும்போது y² வந்துடும். நான் ஈஸியாக இருக்கிறதுக்காக ஒய்க்கு 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ வெறும்னே எக்ஸுக்கு 5/3, ஒய்க்கு 1ன்னு அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸுக்கு 5/3னா 5²/3², அதாவது 25/9 + y² 1 பை ஈஸ்ட்ன்றதால பை. அதே தான் இங்கேயும் 25/9 - 1. இங்கே 9 9 25 9 கூட்டினேன் அப்படின்னா 34 பை இங்கே 9 9 25ல் 9 போயிடுச்சு அப்படின்னா 16. ரெண்டு இடத்துலையுமே பையில் என்ன வரும்னா 9 9ன்னு வரும். அந்த 9 9 நான் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ அடிக்க முடியுமான்னு பாருங்கள். 2ஆம் வாய்ப்பாடு 17 2 8 2. அப்போ ஆன்சர் 17/8. ரேஷியோன்றதால் ஈஸ்டில் எழுதலாம். ஸோ ஆன்சர் 17:8 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். சரிங்களாம்மா? ஸோ செகண்ட் கிரேடில் டிஆர்பியில் நடத்தக்கூடிய இந்த நியமன தேர்வுக்கு முதல் கொஷின் பேப்பரில் 30 கேள்விக்கான ஆன்சர் கீயும் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இது மாதிரி வரக்கூடிய வாரங்கள்லையும் நான் அடுத்தடுத்த கேள்வித்தாள்களை உங்களுக்கு இதே மாதிரி பிடிஎஃபாகவும் அனுப்புகிறேன். அதுக்கான ஆன்சர் கீயும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக அவங்க கேட்குறதுல 30க்கு 30யுமே மேத்ஸில் நம்மளால் அடிக்க முடியும். ஆல் த பெஸ்ட்மா. தேங்க்யூ.